ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இது ஷாமி 17 சீரீஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல 17 பற்றி பார்ப்போம். இன்றைக்கி 17 வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸரை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8 Elite Gen 5 8 Elite Gen 5 அது வந்து 64 பிட்டு இது ஆர்கிடெக்சரில் இது பண்ணியிருக்காவ. பர் 3 nm இது ஃபேப்ரிகேஷன். Arduino 840 இருக்குது ஜிபியு. அதுக்கப்புறம் 12 GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 மாதிரி 16 இருக்குது, ரெண்டு வேரியண்ட்டு இது இருக்குது. LPDDR5 5X ரேம் தான், லேட்டஸ்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு LTPO AMOLED 1 to 120 Hz போகும். 6.3 inch இருக்குது. ஐஃபோன் வந்துட்டு ஷாமி 17 வந்து 6.3 inch. அதுக்கப்புறம் பீக் பிரைட்னஸ் வந்து 3500 nits இருக்குது. அதுக்கப்புறம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. பிக்சல் டென்சிட்டி வந்து 464 ppi. அதுக்கப்புறம் ஓகே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 89% இருக்கேன். ஸ்க்ரீன் ஓகே, HDR ப்ளஸ் டிஸ்பிளே இது வந்து. அதுக்கப்புறம் கேமராவை பற்றி பார்த்தோன்னா இந்த தடவை 3 ஃப்ரண்ட் ரியர் கேமராவில் 50-50-50 350 தான். அல்ட்ரா வைட் ஆங்கிள் 50, அல்ட்ரா வைட் 50, அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ 50. அது வந்து ரியரில் வந்து 8K 30 fps வரைக்கும் இது வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து 4K 60 30 60 ரெண்டுலேயும் எடுத்துக்கிடலாம் வீடியோ. ஃப்ரண்ட் இது கேமரா இது வந்து 32 MP தான். இதில் 50 MP இல்லை. ஷாமி 17 50 இல்லை, 32 தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காவ, வைட் ஆங்கிள். இதில் வந்து 4K 30 60 வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிடலாம். பேட்டரி பற்றி பார்த்தோன்னா இந்த தடவை 7000 mAh கொடுத்துருக்காவ. இது நல்ல ஜம்ப்பு தான். போன தடவை 5000 சில்லற என்னமோ இருந்துச்சு. ஆமாம், 5300 400 என்னமோ இருந்துச்சு. இந்த தடவை டைரெக்டாக 7000க்கு போயிருக்காவே. அதனால் பேட்ரி லைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கூலிங் தெரியாது, ஏன்னா கொஞ்சம் சின்ன ஃபோனுங்கிறதுனால கூலிங் கொஞ்சம் பிரச்சனையாக வரலாம். அது பிறகு பார்ப்போம், ஏதாட்டும் இது கம்ப்ளைண்ட் வரதானிட்டு. இந்தியாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது பார்ப்போம். அதுக்கப்புறம் செராமிக் பேட்ரி வந்து சிலிக்கான் கார்பன். அதுக்கப்புறம் சார்ஜிங் பார்த்தோன்னா 100 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸில் பார்த்தோன்னா 50 watt சார்ஜ் இருக்குது. ஒயர்லெஸில் வந்து 50 wattல சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 22.5 watt ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ரிவர்ஸும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 போகுது, ஸ்டார்ட் ஆகுது. 4.1 அது இந்தியாவுக்கு வரம்பட்சத்தில் 512 ஒரே வேரியண்ட்டு தான் வரும் நினைக்கேன். ஆமாம், 12 512 தான் வரும்னு நினைக்கேன். இந்த தடவை 16 512 கொடுக்காங்கன்னு பார்ப்போம் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் 5G இது 5G ஃபோன் தான் ரெண்டும். நேனோ சிம் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். சிம் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம், சிம் ஆப்ஷனும் இருக்குது. VoLT இருக்குது. வைஃபை வந்து 7 இருக்குது. வைஃபை 7 சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் ஓகே ஜிபிஎஸ் எல்லாம் இருக்குது. NFC இருக்குது. மல்டிமீடியா வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் தான். இது கீழே மெயின் ஸ்பீக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் டபுள் ஸ்பீக்கராக ஒர்க் பண்ணும். டால்பி அட்மாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓகே, அவ்வளோதான். ஆண்ட்ராய்டு 16 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் OS அப்டேட்டும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த இது ஷாமி 17 பற்றி இது ஸ்பெசிஃபிகேஷன். அதான் பார்ப்போம். இந்தியாவில் ரிலீஸ் ஆகட்டும். இந்தியாவில் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிடும். எப்படின்னாலும் அப்போ பார்ப்போம். இந்தியாவில் கொஞ்சம் ஒரு 4 மாதம் 5 மாதம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாத. அப்போ வேணால் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாட்டும் இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வர ஆகலான்ட்டு. ஒரே வேரியண்ட்டு தான் ரிலீஸ் ஆகும் இந்தியாவுக்கு வந்து. ஒன்று 12 512 இருக்கும், இல்லைன்னா 16 512 இருக்கும், அவ்வளோதான். கலர்ஸ் வந்து 2-3 கலர்ஸ் 3-4 கலர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்ப்போம்.
ஓகே, இதுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் Xiaomi 17 ப்ரோவை பற்றி பார்க்கலாம். பேரை மாற்றினாவே எப்போ பார்த்தாலும் ஐஃபோனு தான் வருது வாயில். ஓகே, பாய்.